அதிமுக இரட்டை இலை வழக்கு நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பு. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதோடைய பிரதான சின்னம் அப்படின்னா இரட்டை இலை சின்னம். அந்த இரட்டை இலை சின்னம் தான் தற்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். நேற்று தினம் சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு ஓபிஎஸ் அவர்களை துள்ளி குதிக்கக்கூடிய அளவிற்கு கொடுத்திருக்கிறது. அதாவது ஓபிஎஸ்க்கு பல நாள் கழித்து முதல் வெற்றியாகத்தான் இந்த தீர்ப்பு என்பது பார்க்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியுடைய உள்கட்சி பிரச்சனையை தேர்தல் ஆணையம் விசாரணை செய்யக்கூடாது, தேர்தல் ஆணையம் முடிவுகளை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லித்தான் வழக்குகளை தாக்கல் செய்து கொண்டிருந்தார். ஆனால் ஓபிஎஸ் தரப்பை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும், தேர்தல் ஆணையம் தான் சின்னத்தை ஒதுக்குகிறது, அப்ப தேர்தல் ஆணையத்துக்கு தான் உரிமை இருக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் ஓபிஎஸ் மற்றும் புகழேந்தி தரப்பின் மூலமாக சொல்லப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு நேற்று தினம் தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னம் வழக்கு தொடர்பான விசாரணைகளை முடிவு எடுக்கலாம், அதிமுகவுடைய உள்கட்சி பிரச்சனைகளுக்கு தேர்தல் ஆணையம் தீர்வு காணலாம் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு என்பது கொடுத்துட்டாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அடியாக விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் நேற்று தினமே ஜனநாயகத்திற்கு கிடைத்த ஒரு தீர்ப்பு, தர்மத்துக்கு கிடைத்த ஒரு தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் பேட்டி கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார். ஏன் ஓபிஎஸ் இங்க மகிழ்ச்சியிலே துள்ளி குதிக்கிறார் அப்படின்னா, தேர்தல் ஆணையத்துக்கு தெரியும் 2026 வரைக்கும் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிறது. அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிலே உள்கட்சி பிரச்சனை ஏற்பட்ட பின்புதான் பொதுச் செயலராக மாறி இருக்கிறார் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்துடைய அந்த கோப்புகள் பூராமே அங்கு இருக்கிறது. அதன் அடிப்படையில் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்குரிய வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கிறது. இப்ப இரட்டை இலை சின்னத்தை முடக்க நினைக்கிறார்களா ஓபிஎஸ் போன்ற மற்ற நபர்கள்லாம் பார்த்தா கிடையாது. எடப்பாடி பழனிசாமி கையிலே இரட்டை இலை சின்னம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி குறுக்கு வழியிலே மிகப்பெரிய பதவி அடைந்திருக்கிறார். அந்த பதவி அடைவதற்காண்டி ஏகப்பட்ட நபர்களை வெளியேற்றி இருக்கிறார். அந்த வெளியேற்றப்பட்ட நபர்கள் பூரா தற்போது ஒன்றிணைந்து கெட்டவர் கையிலே அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னம் போய்விடக் கூடாது அப்படின்னு சொல்லி போராட ஆரம்பிக்கிறார். இப்ப அதற்குத்தான் நீதிமன்றங்கள் தீர்ப்புகளையும் கொடுத்திருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களிலே தேர்தல் ஆணையம் இந்த வழக்கை விசாரிக்கும். ஆல்ரெடி விசாரித்து எல்லாம் நேரடியாக சாட்சியங்களை புறம் விசாரிச்சிட்டாங்க. முடிவுகள் எடுக்கக்கூடிய உரிமை என்பது தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தேர்தல் ஆணையம் நினைத்தால் இரட்டை இலை சின்னத்தை முடக்கவோ அல்லது இரட்டை இலை சின்னத்தை ஓபிஎஸ் தரப்புக்கு ஒதுக்கவோ அதிகாரங்கள் என்பது இருக்கிறது. இனிமேல் யாருமே ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த தீர்ப்பு தான் ஓபிஎஸ் தரப்பினர் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி மற்றும் எடப்பாடி பழனிசாமி சம்பந்தப்பட்ட முக்கியமான தலைவர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் கொடுத்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.